இதற்காக ஒரு வார்த்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 43வது வசனம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்விதமாக அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. இவ்விதமாக அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பெருமளவில் பெருக்கம். அந்த சுத்த தமிழில் அந்த வார்த்தை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. பெருமளவில் பெருக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பெருமளவில் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், அருமையான பாஸ்டர் ஜோக்கின் அவங்க ஆராதனை நடத்திட்டு இருக்கிற வேளையில் ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, விழுந்து போன யாக்கோபுடைய கூடாரத்தை ஆண்டவர் திரும்ப கட்டுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வசனம் தாவீதின் கூடாரம் தான். ஆனால் என்ன அப்படின்னா, அவங்க நாவிலிருந்து வந்த வார்த்தை என்னென்னா யாக்கோபின் கூடாரம். அதனால் தப்பு இல்லை. தாவீதினுடைய தகப்பன் தான் யாக்கோபு. அவங்க அங்கேருந்து வந்த ஆட்கள் தான். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், ஏதோ ஒரு இடத்துல விழுந்திருக்கிறோம். சபை விழுந்திருக்கிறது. ஆதியில் பெருக்கம் இருந்தது. ஆதி சபையில் என்ன இருந்தது? பெருக்கம்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அங்கே அதாவது உலக திருச்சபையில் இன்றைக்கும் ஆண்டவர் விசுவாசிகளை சேர்த்து கொண்டே தான் இருக்கிறார். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் அந்த வேகம் குறைந்திருக்கிறது. திரும்ப ஆண்டவர் நம்ம பெருமளவில் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எப்படிப்பட்டதான பெருக்கம் தெரியுமா? அதனுடைய 42வது வசனத்தை வாசிங்க. 30-42 வாசிங்க. பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. ஆமென். பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், பலமுள்ள ஒரு பெருக்கம், பலமுள்ள ஒரு பெருக்கம், ஒரு விருத்தி. ஆண்டவர் என்ன கொடுக்க போகிறார்? நமக்கு விருத்தியை கொடுக்க போகிறார். தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விருத்தியை கொடுக்க போகிறார். சபைக்கு ஆண்டவர் விருத்தியை கொடுக்க போகிறார். தேசத்திற்கு ஆண்டவர் விருத்தியை கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், பாருங்க, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இவ்விதமாக இந்த புருஷன் விருத்தி அடைந்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இவ்விதமாக அப்படின்னா அங்கே ஏதோ நடந்திருக்கு. இவ்விதமாகனா ஏதோ சம்பவம்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு கடைசியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். எப்போதுமே நீங்கள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். கிறிஸ்தவத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ விருத்தி உண்டாகுது அப்படின்னா விருத்தி சும்மா உண்டாகாது. விருத்தி சும்மா உண்டாகாது. நான் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். அந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறார்னா, ஒவ்வொரு மதங்களை குறித்தும் சில காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு மதங்களையும் ஒவ்வொரு குறிப்பிட்டதான மிருகங்களோட ஒப்பிட்டு அவர் பேசி இருக்கிறார். குரங்கை இந்து மதத்துக்கு ஒப்பிட்டு அவர் பேசி இருக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த குரங்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குட்டி தான் அந்த குரங்கை நல்லா பிடிச்சிக்கிடும். குரங்கு என்ன பண்ணாது? குட்டியை ரொம்ப கேர் பண்ணிக்கிடாது. அது என்ன செய்யும்? தாயை நல்லா பிடிச்சிக்கிடும். அது இங்கேருந்து அங்கே தாவும், அங்கேருந்து இங்கே தாவும், எல்லாம் பண்ணும். அப்போ அந்த பக்தியை அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே மக்கள் தான் என்ன பண்ணுறாங்க? பக்தியாக இருக்கிறாங்க. அங்கே கடவுளுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே அவர் சொல்கிறார். ரெண்டாவது, நமக்கு நம்முடைய தேசத்தில் அதிகமாக இருக்கக்கூடியதான முஸ்லீம் சகோதரர்கள், அவர்களை குறித்து அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, பூனையை ஒப்பிட்டு சொல்கிறார். பூனை என்ன பண்ணும் அப்படின்னா, குட்டியை நல்லா என்ன செஞ்சுக்கிடும்? ஆமாம், நல்லா பிடிச்சிக்கிடும்.
அங்கே குட்டிக்கு வேலை இல்லை, அங்கே தாய் பூனைக்கு தான் வேலை இருக்குது. அதனால் அங்கே கடவுளுக்கு வேலை இருக்கிறதாக அங்கு அந்த ஆசிரியர் சொல்லுகிறார். ஆனால் கிறிஸ்தவத்தை குறித்து அவர் சொல்லுகிறதான வேளையில் கோழிக்கும் குஞ்சுக்கும் உள்ளதான உறவை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறார். ஒரு பருந்து வருகிறதான வேளையில் அந்த தாய் கோழி என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, கிராமங்களில் கோழி வளர்த்துருப்பீங்க, கோழிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோழிகளை பார்த்தவங்கள ஒரு அலையில சொல்லுங்கள், அல்லேலூயா. நல்லா சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, அப்போ தான் வார்த்தை வரும். ஆமென், அல்லேலூயா. அப்படி ஒரு மாதிரி உம்முன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏற்கனவே எனக்கு இங்கே ஒரு மாதிரி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சிரித்து சந்தோஷமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவார். எப்பொழுதும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆமாம், எப்பொழுதும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பொழுதும் என்ன செய்யுங்க, சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், அந்த பருந்து வருகிறதான வேளையில் அந்த தாய் கோழி என்ன பண்ணும் அப்படின்னா பயங்கரமாக சவுண்டு கொடுக்கும். அப்போ அங்கே என்ன இருக்குது, கோழிக்கு என்ன செய்யுது, வேலை இருக்குது. அப்புறம் குஞ்சு வந்து என்ன பண்ணும், வேகமாக ஓடி வந்து அந்த சிறகுக்குள்ளே இருந்துக்கிடணும். சத்தம் மட்டும் தான் கொடுப்போம், சிறகுக்குள்ளே வர வேண்டியது யாருடைய வேலை? ஆமாம். அப்புறம் நமக்கு வேலையே இல்லை, கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு வேலை இருக்குது. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு வேலை இருக்குது. ஆமாம், வேலை செய்யலைன்னா சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேலையும் இல்லைன்னு நினச்சிக்கிடக்கூடாது, நமக்கு வேலை இருக்குது. பாருங்கள், குஞ்சு ஓடி வந்துடும். அப்போ அங்கே என்ன நடக்குன்னா ஒரு பெரிய அற்புதம் நடக்கு. என்னென்னா, அங்கே அந்த குஞ்சுகள் பாதுகாக்கப்படுது. குஞ்சுகள் என்ன பண்ணுது, பாதுகாக்கப்படுது. எதிரி ஏமாந்து போகிறான். எதிரி என்ன பண்ணுறான், ஏமாந்து போகிறான். ஆமென், அல்லேலூயா. அப்போ இன்று ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தை என்னென்னா, பெருமளவில் பெருக்கம். நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தை கொடுக்கிறவர், அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை. அது நமக்கு நல்லா தெரியும். 5 அப்பத்தையும் 2 மீனையும் என்ன பண்ணார் ஆண்டவர் சொல்லுங்கள். வசனம்லாம் வாசிக்க நேரம் இல்லை, நம்ம டைம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கி தேவ சமூகத்தில் இருக்கிறதுக்கு தான் மக்களுக்கு டைம் இல்லை. ஒரு இரவு ஜெபத்துக்கு போயிருந்தேன். அவன் பேச சொன்னார். கொஞ்சம் நேரம் ஆராதனை நடத்திட்டு பேச சொன்னார். நான் பேசிகிட்டே இருந்தேன். பேசி முடித்தோடனே 1:45 மணி நேரம் ஆகிட்டு, இவன் விட மாட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, எங்களுக்கு 10 நிமிஷம் கொஞ்சம் ஜெபம் இருக்குது விட்டுருங்க அப்படின்னாரு. அப்போது எனக்கு என்ன அப்படின்னா, சரி ரைட்டு, மறுநாள் காலையில் எல்லோரும் வேலைக்கு போகணும், அதனால் பாவம் நம்ம நாளைக்கு போய் தூங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரேயரை நிப்பாட்டியாச்சு, அவர்கிட்ட கொடுத்தாச்சு. ஆனால் எனக்கு என்ன வேதனை அப்படின்னா, ஜெபம் முடிஞ்சு யாருமே இந்த சர்ச்சை விட்டு போகலை. ஜெபம் முடிஞ்சு காப்பி போட்டு முறுக்கு சாப்பிட்டு இங்கே சுற்றி அங்கே சுற்றி விளையாண்டுட்டு, ஆனால் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தேவ சமூகத்தில் மட்டும் மக்களுக்கு, அந்த ஒரு மக்களுக்கு உங்களை இல்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அப்பாவுடைய சமூகத்தில் தான் எல்லாமே இருக்குது. ஆமென், அல்லேலூயா. இளைய குமாரன் அப்பாவுடைய சமூகத்தில் வந்தான். பாதரட்ச, பரிசுத்தம் என்கிற பாதரட்ச, அதிகாரம் என்கிற மோதிரம், ரட்சிப்பு என்கிற புது வஸ்திரம், கொளுத்த கன்றை ஆண்டவர் அடிக்க சொன்னார். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் எங்கே இருக்குன்னா கூடி வருகிற இடத்துல, அப்பாவுடைய சமூகத்தில் தான் எல்லா நன்மைகளும் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெருக வைக்கிற தேவன், நமக்கு நல்லா தெரியும். அந்த 7 அப்பம் சில மீன்களை ஆண்டவர் பெருக வைத்தார். எலியா தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலே பானையில் மாவு குறையலை, கலசத்தில் எண்ணெய் குறையலை, எடுக்க எடுக்க வந்துட்டே இருந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், எகிப்தியர்கள் அவரை ஒடுக்கினார்கள். எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவா என்ன பண்ணாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். ஆமென், அல்லேலூயா. பெருமளவில் பெருக்கத்தை கொடுக்கிறதான தேவன். 120 பேரோடு ஆரம்பிக்கப்பட்டதான திருச்சபை அடுத்து 3000 பேர், அடுத்து 5000 பேர், அடுத்து திரளான புருஷர்கள், திரளான ஸ்திரீகள். இன்றைக்கு உலக திருச்சபையில் எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு
பல கோடி மக்கள் இருக்கிறாங்க. 120 பேரோடு ஆரம்பித்ததான திருச்சபை இன்னைக்கு பல கோடிக்கணக்கான மக்கள் அந்த திருச்சபையில் அங்க வகிக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் பெருக வைக்கிறவர். யாக்கோபை ஆண்டவர் பெருக வைத்தார். பெருமளவில் ஒரு பெருக்கத்தை யாக்கோபனுடைய வாழ்க்கையில கொடுத்தார். பாருங்க, இன்னைக்கு எல்லாம் நமக்கு இருக்கிறது, ஆனால் பெருக்கம் இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, ஆனால் ஜெபத்தில் பெருக்கம் இல்லை. ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, ஆராதனையில் பெருக்கம் இல்லை. அதாவது அதிகரிக்கலை. அதாவது என்ன செய்யலை? அதிகரிக்கலை. பணம் இருக்கிறது, பணம் அதிகரிக்கலை. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், முதல்ல உள்ள சொன்னையெல்லாம் சிரிப்பு வராது. இந்த மாதிரி விஷயங்களை சொன்னால் மக்கள் நல்ல சந்தோஷமாக சிரிப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லா காரியத்திலையும் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். எல்லா காரியத்திலும் நல்லா கவனிச்சு பார்த்தா அது அதிகரிக்க மாட்டுக்கு. அது என்ன செய்ய மாட்டுக்கு? அதிகரிக்க மாட்டுக்கு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிலும் நமக்கு பெருக்கத்தை தருகிறதான நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நம்மையும் பெருக பண்ணுவார். ஊழியர்கள் நாங்கள் இருக்கிறோம், எங்களையும் ஆண்டவர் பெருக பண்ணுவார். எங்களுடைய ஏக்கமெல்லாம் அதுதான், எங்களுடைய எண்ணமெல்லாம் அதுதான். என்ன செய்யணும்? பெருகணும், பெருகணும். மந்தை பெருகிறதை போல மனுஷர்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல மார்நாதாவில் நான் ஜாயின் பண்ணியிருக்கிற வேளையில் ஒரு ஜெனரல் கன்வென்ஷன் நடந்தது காளையார் கோயிலில். அங்கே நான் போயிருக்கிறதான வேளையில் அப்போ பல இடங்களில் இந்த யாக்கோபு மாதிரி அலைந்து திரிந்து கடைசியாக ஒரு இடத்துல என்னைய கொண்டாந்து ஒரு செட்டை போட்டு உட்கார வச்சார் ஆண்டவர். அங்கே இருந்தது எங்கள் அப்பா, அம்மா, நான், என் ஒய்ஃபு, என்னுடைய பிள்ளை, 5 பேர் தான் நாங்கள் இருந்தோம். ஆமாம், நல்ல ஸ்தாபனம், மாறின ஸ்தாபனத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இவ்வளோ பேர் இருந்தால் தான் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற சட்டங்கள்லாம் இருக்குது பல இடங்களில். என்னன்னே கேட்கலை, விசாரிக்கலை, என்னன்னே கேட்கலை, விசாரிக்கலை. ஒரு ஆள் மாத்திரம் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணதுனால நல்ல வாய்ப்பு. ஆனால் பல இடங்களுக்கு நான் போயிருக்கிறதான வேலையில் கேட்பாங்க, ஒரு சபையில் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு ஏதாவது எழுதுகிற வேலையில் கேட்பாங்க. நான் எல்லா இடத்துலையும் உண்மை, நாங்கள் 5 பேர் இருக்கோயா அப்படிமா. சில இடங்களில் எழுதையில் சொல்லுவாங்க, சும்மாவாது எழுதணும்லையா, ஒரு 10 பேர்னு எழுதினா தானே காரியம் நடக்கும் அப்படிம்பாங்க. இந்த நேரத்தில் வேதனையாக இருக்கும். அந்த கூட்டத்துக்கு போனதான வேளையில் எங்களுடைய ஸ்தாபன தலைவர் சில வார்த்தைகளை பேசினார். அங்கே அன்னைக்கு எல் ஜோசப் ஐயா வந்திருந்தார். அவர் பேசினதான வேளையில் அவர் சொன்னார், காடைகளை கொண்டு வந்து போட்டதை போல அப்படி ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை அந்த இடத்துல வெளிப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. விசுவாசித்து ஜெபித்து அந்த இடத்தை விட்டு கடந்து வந்தேன். கொஞ்சம் ஆத்துமாக்களை ஆண்டவர் எனக்கு தந்தார். என்னையும் நம்பி கொஞ்சம் ஆத்துமாக்களை தந்தார். என்னுடைய ஆண்டவர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நம்மளை பெருக வைக்கிற நல்ல ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. யாக்கோபை பெருக வைத்த தேவன் நம்மையும் தேவன் பெருக வைப்பார். ஆதி அப்போஸ்தலர்களுடைய திருச்சபைகளை பெருக வைத்த தேவன் நம்முடைய திருச்சபைகளையும் ஆண்டவர் பெருக வைப்பார். ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அதிகரிக்க பண்ணுவார். எல்லாவற்றையும் தேவன் அதிகரிக்க பண்ணுவார். பெருமளவில் அதிகரிக்க பண்ணுவார். எப்படி அதிகரிக்க பண்ணுவார் தெரியுமா? பலமுள்ளவைகளாய் தேவன் அதிகரிக்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அன்னைக்கு என் ஒய்ஃபு பெண்கள் ஜெபம் நடத்திட்டு இருக்கிற வேளையில் ஆமாம் ஒரு சிஸ்டர்கிட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, சவுலுடைய மீகாலுடைய தகப்பன் பேர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த சிஸ்டர் அப்படி சிரிக்காங்க. மீகாலுடைய தகப்பன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த சகோதரி என்ன செய்கிறாங்க, அப்படி சிரிச்சாங்களாம். என்கிட்ட என் ஒய்ஃப் சொன்னான். அப்போ என்ன அப்படின்னா, அவங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னா பல ஆண்டுகள் ஆயிட்டு. ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? பல ஆண்டுகள் ஆயிட்டு. ஆனால் மீகாலுடைய தகப்பன் இன்னும் யாருன்னு தெரியல. எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம் தெரியுமா? உங்களுக்கு வேதனை கிடையாது, வாத்தியாருக்கு தான் வேதனை. வாத்தியாருக்கு தெரியும். ஸ்டூடெண்ட் மக்கா இருந்தால் யாருக்கு வேதனை?
நாங்களே கேள்வி கேட்டதுனால பிரச்சனை இல்லை. வெளியே இருந்து ஆமாம், இந்த ஸ்கூலுக்கெலாம் வருவாங்களாயா, அது என்ன அது வாயிலே நமக்கு வராது. இன்ஃபெக்ஷன் ஏதோ ஒன்று, இன்ஸ்பெக்ஷன். தேங்க்யூ. ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், அதுக்கு ஆய்வு பண்ணுறதுக்குள்ள ஆட்கள் வருவாங்கல்ல, அந்த நேரத்தில் அவங்க கேள்வி கேட்குறதான நேரத்தில் அந்த ஸ்டூடெண்ட் பதில் சொன்னால் தானே அந்த வாத்தியாருக்கு ஒரு சந்தோஷம். இன்னைக்கு சபைகளில் பலமுள்ள பெருக்கம் வேணும். என்ன பெருக்கம் வேணும்? பலவீனமான கூட்டம் லாபானுடைய கூட்டம். லாபானுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு, நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அவனுக்கு பலவீனமானதெல்லாம் லாபானுக்கு சேர்ந்தது, பலமுள்ளதெல்லாம் யாருக்கு சேர்ந்தது? யாக்கோபுக்கு சேர்ந்தது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு கூட்டமும் வேணும், அந்த கூட்டம் பலமுள்ள கூட்டமாகவும் வேணும். ஆமென், அல்லேலூயா. ஆமென் சொல்கிற எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரே. ஆமென் சொல்கிற எல்லா திருச்சபைக்கும் கொடுங்க ஆண்டவரே. ஆமாம், இப்படிலாம் சொன்னால் தான் ஆமென் வரும். ஆமென். பலமுள்ளவர்களாக தேவன் நம்மை மாற்றுவார். அப்படிப்பட்டதான ஒரு பெருக்கத்தை ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன், புதிய ஆண்டில் 2025 ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் கண்டிப்பாக செய்வார். ஆமாம், நமக்கு மாத்திரம் இல்லை, உலக திருச்சபைகளுக்கு ஆண்டவர் அதை செய்வார். ஆமாம், அது ஆண்டவர் செஞ்சே ஆகணும். ஏன்னா காலம் கடைசி ஆயிட்டு எல்லாம் வேதத்தில் சொன்னதான எல்லா காரியங்களும் நடந்துகிட்டே இருக்கு. ஆமென், அல்லேலூயா. எங்கேயோ கேள்விப்பட்டதான பூமி அதிர்ச்சி அம்பாசமுத்திரத்தை வந்தடைந்தது. எங்கேயோ கேள்விப்பட்டு இருந்த பூமி அதிர்ச்சி எங்கே வந்துட்டு? அம்பாசமுத்திரத்துக்கு வந்துட்டு. அம்பாசமுத்திரத்துக்கு வந்ததான பூமி அதிர்ச்சி திரவினருக்கு வர ரொம்ப நேரம் ஆகாது, சுந்தரபாண்டியபுரத்துக்கு வர ரொம்ப நேரம் ஆகாது. இங்கே வரைக்கும் வந்துட்டு, இங்கேயும் வந்துட்டு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மேலறத்துக்கு வந்துட்டு. கடைசி காலம் ஆண்டவர் நிச்சயமாக அந்த பின்மாரின் மலையை ஊற்ற போறாரு. ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் நிச்சயம் கொடுக்க போறாரு. ஆமென். பெரிய பெரிய திருச்சபைகள், எல்லா இடங்களிலும் பெரிய பெரிய திருச்சபைகளை நம்ம பார்க்க போறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, முதலாவது அதுக்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்ன? யாக்கோபை ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணினதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது, அவன் என்ன செய்தான், அவன் அதற்கு என்ன செய்தான் என்று பார்த்து நம்ம வேகமாக செபிக்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென், அல்லேலூயா. அதான் காரணம். ஒரு மனிதன் விருத்தி அடைவதற்கு, பெருமளவில் பெருக்கம் ஏற்படுகிறதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, நான் உன்னோடு இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறது தான் காரணம். ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறதான வேளையில் அங்கே என்ன உண்டாகும்? நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறதான வேளையில் அங்கே என்ன உண்டாகும்? பெருக்கம் உண்டாகும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆண்டவர் கூட இருக்கிறதான வேளையில் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7 சொல்லப்பட்டிருக்கு, அங்கே அனுகூலம் உண்டாயிற்று என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 39:2 சொல்லப்பட்டிருக்கு, அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் கூட இருக்கிறதான வேளையில் ஒரு மனிதன் சிறப்பான மனிதனாக மாறுகிறானா. பாருங்க, 2 நாளாகவும் 15:9 சொல்லப்பட்டிருக்கு, ஜனங்கள் அவன் பட்சத்திலே வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா. ஆமா, பெருக்கம் வேணும்னா தேவன் நம்ம கூட இருக்கணும். தேவன் சபையில் இருக்கணும். தேவன் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனோடு கூட இருக்கிறதான வேளையில், தங்கி இருக்கிறதான வேளையில். பாருங்க, இன்னைக்கு தேவன் நம்ம கூட இல்லையா? தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. தேவன் நம்ம கூட இல்லாமலாம் இல்லை. ஆனால் எப்போதும் தேவனை நம்ம கூட வைத்து கொள்ளுகிறதான வேளையில் அந்த பெருமளவில் உள்ள பெருக்கத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தருகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகள் வந்திருக்கீங்க,
ஒரு குறிப்பிட்ட நிலையை விட்டு சில காரியங்களில் தாண்டவே முடியலை. அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நிலை, பணம் எடுத்துட்டா அந்த குறிப்பிட்ட நிலை, ஜெபத்தை எடுத்துக்கிட்டா அந்த குறிப்பிட்ட நிலை, அபிஷேகத்தை எடுத்துட்டா அந்த குறிப்பிட்ட நிலை, ஆவிக்குரிய காரியம் பூமிக்குரிய காரியத்தை நாம் பார்க்கறதான வேளையில் ஒரு குறிப்பிட்ட எல்கையை தாண்டி என்ன செய்ய முடியல, நம்மளால் போக முடியல, ஒரு பெருக்கத்தை பார்க்க முடியல, ஒரு அதிகரிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. எங்கே போனாலும் திரும்ப அதே இடத்துல வந்து நிற்கிறதான ஒரு அனுபவம், அதையெல்லாம் ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம் நினைத்து பார்ப்போம். எவ்வளவு அதிக நேரம் நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நேரங்கள் அதிகரிக்கிறதா? கொஞ்சம் கவனித்து நம்ம பார்ப்போம். இல்லை, நம்ம கவனிக்கணும். அது இல்லாததுனால தான், அதுதான் பாஸ்ட் மூலமாகவே தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லிட்டாரு. யாக்கோபின் கூடாரம் என்ன கிடக்கு? விழுந்து போய் கிடக்கு. யாக்கோபுடைய கூடாரம் என்ன எப்படி கிடக்கு? விழுந்து போய் கிடக்கு. அதை திரும்ப ஆண்டவர் இன்னைக்கு கட்ட போகிறாராம். ஆமென். அல்லேலூயா. அதை திரும்ப ஆண்டவர் எடுத்து நிறுத்த போகிறாராம். ஆமென். இது ஒரு பெரிய தீர்க்க தரிசனமான வார்த்தை. யாக்கோபின் கூடாரம் இன்னைக்கு திருச்சபைகள் விழுந்து போய் கிடக்கு, திரும்ப ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்ம கூட இருக்கணும். அவன் கூட தேவன் இருந்தார். ஆண்டவரை அவன்கிட்ட வந்து சொல்கிறார் பாருங்க. எனக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவன் அந்த இடத்துல அவனுடைய சம்பவம் என்ன, அவன் அந்த இடத்துல அந்த ஈசாக்கு ரெபேக்காள் அந்த தாய்க்கு பிறக்கிறான். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறான். அண்ணன் வராரு. இப்போ அண்ணன்ட்ட என்ன பண்ணுறாரு, சேஷ்டபுத்திர பாகத்துக்காக கொஞ்சம் கூழை கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கி அண்ணனை ஏமாத்துறாரு. அதுக்கப்புறம் அப்பா வந்து அண்ணனை ஆசீர்வதிக்க நினைக்கிறாரு. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், ஆனாலும் ஞாபகப்படுத்துகிறேன். திரும்ப வந்து அப்பாட்ட போய் அந்த ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு வந்துருந்தாரு. அம்மா ஐடியா கொடுத்து ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு வந்துருந்தாரு. இப்போ அண்ணன் தம்பிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. அதனால் அம்மா என்ன பண்ணுறாங்க, இவனை எப்படியாவது என்ன செஞ்சிருவோம், தம்பி வீட்டுக்கோ மாமா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவோன்னு சொல்லி அவனை ஐடியா பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்க போகிறதான அந்த வேலையில், அந்த ஊருக்கு போகிறதான வேலையில் வெறுங்கையா அந்த இடத்துல நிற்கிறான். ஆமாம், இருட்டு ஆயிட்டு ஒரு கல்லை எடுத்து வச்சு என்ன செய்கிறான், படுத்துக்கிடுறான். அந்த இடத்துல தேவன் அங்கு இறங்கி வந்து அவனோடு பேசுகிறதான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு, நான் உன்னோடு இருப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். ரெண்டாவது சொல்றார், நான் உன்னை காத்துக்கொள்வேன். நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னை என்ன செய்வேன், காத்துக்கொள்வேன். நம்முடைய ஆண்டவர் பாதுகாக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் பாதுகாக்கிற நல்ல ஆண்டவர். ஆமாம், ஆண்டவருடைய பாதுகாப்பு தான் பெரிய பாதுகாப்பு. யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்தது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆபிரகாம் எகிப்து போயிருக்கிறதான வேளையில் அவனுடைய மனைவியை அரண்மனைக்கு கொண்டு போயிடுவாங்க. அரண்மனைக்கு கொண்டு போனதான அந்த வேளையில் பாருங்கள், அந்த அரண்மனைக்குள்ள ஆண்டவர் பெரிய பாதுகாப்பை கொடுக்குறார். வேற யார் அன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள்? உலகத்தில் அவங்க பெரிய வலிமை உள்ள ஆளாக இருக்கிறாங்க. அந்த பார்வோன், அந்த எகிப்தில் இருக்கிறதான மன்னர்கள் வலிமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அவங்ககிட்ட சண்டை போட்டு அன்னைக்கு சாரால வெளியே கொண்டு வர முடியும்? ஆபிரகாம் நினைச்சா வெளியே கொண்டு வர முடியுமா? ஆபிரகாமோடு கூட இருந்ததான கூட்டம் நினைச்சா வெளியே கொண்டு வர முடியுமா? ஒரு சின்ன கூட்டம். ஆனால் பாருங்க, பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிமெலேக்கு வீட்டில் போயிருந்ததான வேளையில் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், தொட்ட செத்த. ஆமென். அல்லேலூயா. ஆண்டுடைய பாதுகாப்பு அதுதான். தொட்டனா ஆமென். அல்லேலூயா. ஆமாம், திருச்சபையை தொட்டா அவ்வளோதான். ஊழியக்காரனை தொட்டா அவ்வளோதான். தேவ பிள்ளையை தொட்டா நம்ம ஒன்றுமே சொல்ல வேண்டாம், அது ஆண்டவரை செஞ்சுக்கிடுவார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் யாரையும் என்ன பண்ணிக்கிறாதீங்க. ஆமாம், காலி பண்ண போயிடாதீங்க. எனக்கு அபிகாயில் தான் ரொம்ப பிடிக்கும். அபிகாயிலம்மா வேகமாக ஓடி வந்து தாவீதுக்கு சொன்னதான நல்ல ஆலோசனை, நீ ஏன் வந்து இந்த காட்டு மிராண்டியை போட்டுக்கிட்டு அவனை எதுக்கு நீர் காலி பண்ணணும்? நீர் ஏன் இந்த யுத்தத்தை செய்யணும்? இந்த ஏன் இரத்த பலியை சுமக்கணும்? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. போகிற இடமெல்லாம் யாக்கோபு எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் ஆண்டவர் அவனை பாதுகாத்தார்.
ஒரு மனிதன் பெருமளவும் பெருக்கத்தை அடையணும்னா, ஒரு விருத்தியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளணும்னா, தேவனுடைய பாதுகாப்பு இருந்தாதான் அந்த இடத்துல நாம் விருத்தியை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பாதுகாப்பு எந்த குடும்பத்துக்கு இருக்கோ அந்த குடும்பம் விருத்தி அடையும். தேவனுடைய பாதுகாப்பு எந்த மனிதன் மேலே இருக்கோ அந்த மனிதன் விருத்தி அடைவா. தேவனுடைய பாதுகாப்பு எந்த சபைக்கு இருக்கிறதோ அந்த சபை என்ன செய்யும்? விருத்தி அடையும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் அங்கே அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்றாரு, யாக்கோபை எல்லாரும் கைவிட்டாங்க. அப்பா கைவிட்டாச்சு, அம்மா கைவிட்டாச்சு. ஏன் தெரியுமா? யாக்கோபு வீட்டு பிள்ளை. ஈசாக்கு 2 பிள்ளை அவருக்கு. ஒன்று காட்டில் வாழ்ந்தது, ஒரு பிள்ளை வீட்டில் வாழ்ந்தது. நமக்கு 2 பிள்ளை இருக்குன்னா ஒன்று வீட்டை சுத்தும், ஒன்று ஊரை சுத்தும். ஆமென். அல்லேலூயா. அது உண்மை. ஒன்று வீட்டை சுத்தும், ஒன்று ஊரை சுத்தும். நமக்கு 2 பேர் இருக்காங்க. இப்பவுமே ஒருத்தன் வீட்டை சுத்து தான், ஒருத்தன் என்ன செய்தான்? ஊரை சுத்துவான். வெளியே விட்டுட்டா போதும், ஊரை சுத்திடுவான். அன்னைக்கு இருந்தது தான் இன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு இருந்த நிலைமை தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கைவிடலை. அண்ணன் கையில் கிடைச்சா காலி பண்ணிடலாம்னு நினைக்கான் யாக்கோப. அப்பா எப்படியாவது இவனை அனுப்பி விட்டாரு, அம்மா அனுப்பி விட்டாங்க. அவன் வாழ்க்கையை நினச்சி பாருங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பான். பெரிய கூட்டம், அவனுக்கு கேட்டவொடனே சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு ராஜா மாதிரி ஒரு இடத்துல இருந்தான். வீட்டையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்த ஆள். இப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அவன் கூட யாரையுமே அனுப்பலை பாருங்க. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, சரி அவன் கூட ஒரு ஆளை அனுப்பியாவது மாமா வீட்டில் கொண்டு போய் இவனை விட்டுட்டு வாப்பான்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் தெரியல, அவனை தனியாக அனுப்புனாங்கன்னு தெரியல. அன்னைக்கு பெரிய ஆட்கள் தானே. அன்னைக்கு ஈசாக்கு, ரெபேக்கா, அவங்க ஆபிரகாமுடைய அவங்களாம் நல்ல ஒரு, ஆமாம், நல்ல வசதியாக இருந்த ஆட்கள் தானே. அவனுக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுத்து அல்லது ஒரு ஆளை அனுப்பி அவனை கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லியிருக்கலாம். நான் நினைக்கிறேன் ஆண்டவரே இவனை தனி ஆக்கிட்டார். ஆமென். அல்லேலூயா. பல நேரங்களில் ஆண்டவரே நம்மளை என்ன செஞ்சிருவார்? தனி ஆக்குவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பாடங்களை யாக்கோபு கற்றுக்கிடணும்ல. ஏன்னா வீட்டில் அண்ணனை ஏமாத்திட்டாரு. யாக்கோபை சொல்லுதேன், உங்களை சொல்லுத மாதிரி முறைக்காதீங்க. அண்ணனை ஏமாத்திட்டாரு, ஆசீர்வாதத்தை பிடுங்கிட்டாரு. அப்போ ஏமாத்தின ஆளுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கணும்ல. அதனால போய் ஏமாறுப்பான்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு? தனியாக அனுப்பி வச்சுட்டாரு. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், யாக்கோபுடைய சப்ஜெக்டில் நிறைய காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அதில் ரொம்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நம்ம யாரையாவது ஏமாத்தினோம்னா கண்டிப்பாக நாம் ஏமாற்றப்படுவோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் என்ன செய்யக்கூடாது, இன்றைக்கி ஏமாத்திடக்கூடாது. நான் சின்ன வயசில் லீவு நாட்களில் வேலைக்கு போவேன். அப்போ ஒரு பிராமணர் வீட்டில் நான் வேலைக்கு போயிருந்தேன். அப்போ என்னென்னா, அப்போ சின்ன வயசு, அப்போ 20 ரூபா கட்டு, இந்த சிகப்பு அந்த ஒரு ஜெரி ரெட்டில் இருக்கும்ல, பல பல பலன்னு இருக்கும் அந்த நோட்டு. அந்த அம்மா அந்த துட்டை எடுத்து கடைக்கு போகிறதுக்கு கொடுக்கும். வயசான பாட்டி பற்றிலா சத்தியமாக சொல்லுது, அந்த அம்மா துட்டை நான் எடுக்கல. அந்த அம்மா தந்ததில் நோட்டு ஒட்டிக்கிட்டு இருந்தது, அவ்வளோதான். அது ஒரு நோட்டுன்னு தந்தது, அதில் 2 நோட்டு இருந்தது. இப்போ சின்ன பையன், அப்போ 20 ரூபானா பெரிய விஷயம் இல்லையா? அதெல்லாம் அந்த நேரத்தில் கடைகளுக்கு போய் முடிஞ்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன் அன்னைக்கு. ஆமென். அல்லேலூயா. சில நேரம் தெரிஞ்சே ஏமாற்றுவோம். தெரிஞ்சு ஏமாற்றணும் அப்படின்னா என்ன செய்வோம்? கண்டிப்பாக நாம் ஏமாற்றப்படுவோம். இங்கே யாக்கோபு ஆண்டவர் கைவிடலை. யாக்கோபு ஆண்டவர் என்ன செய்யலை? கைவிடலை. எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? யாக்கோபோடு கூட இருந்தார். அவனுக்கு சொன்னார், சொன்னதை செய்யுமளவும் நான் உன்னை கைவிடுவது இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஒரு மனுஷன் விருத்தி அடைகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவன் அவனோடு கூட இருக்கிறதுனால, தேவனுடைய பாதுகாப்பு அந்த மனிதனோடு கூட இருக்கிறதுனால, தேவன் அவனை கைவிடாமல் நடத்துகிறதுனால. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆமாம், அப்போன்னா என்ன அர்த்தம்? 2025 தேவன் எப்போது நம்ம கூட இருக்க போகிறாரு. ஆமாம், உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? 2025 திருச்சபைகளோடு தேவன் இருக்க போகிறாரு. ஊழியர்களோடு கூட எப்போதும் தேவன் இருக்க போகிறாரு. போகிற இடமெல்லாம் நம்மளை காத்துக்கொள்ள போகிறாரு. ஆமாம், ஆமேன்னு சொல்லி கைத்தட்டி பெற்றுக்கொள்கிறவங்க பெற்றுக்கொள்ளட்டும், அவ்வளோதான். ஆமேன், அல்லேலூயா. நம்ம உங்களை நீங்களாவே வார்த்தையை கேட்டு எனர்ஜி ஆகிக்கோங்க. எங்கள் எனர்ஜியை போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம. ஆமேன், அல்லேலூயா. கைவிடாமல் நடத்த போகிறாரு. 2025 கைவிடாமல் நடத்த போகிறாரு நம்மளை. ஆமேன், அல்லேலூயா. நம்ம கூட இருக்க போகிறாரு. ஏசப்பா நம்ம கூட இருக்க போகிறாரு. போகிற இடமெல்லாம் நம்மளை காத்துக்கொள்ள போகிறாரு. நம்மளை கைவிடாமல் நடத்த போகிறாரு. அதனால் நமக்கு ஒரு பெரிய பெருக்கம் உண்டாக போகுது. எல்லாவற்றிலும் பெருக்கம் உண்டாக போகுது. ஜெபத்தில் பெருக்கம் உண்டாக போகுது. அபிஷேகத்தில் பெருக்கம் உண்டாக போகுது. வல்லமையில் பெருக்கம் உண்டாக போகுது. பலன்ல பெருக்கம் உண்டாக போகுது. பணத்தில் பெருக்கம் உண்டாக போகுது. பொருள்ல பெருக்கம் உண்டாக போகுது. ஓ, ஆத்துமாக்கள் ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் நமக்கு தர போறாரு. ஆமென், அல்லேலூயா. நேரம் முடிய போகுது. நான் வேகமா அடுத்த காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன். இதெல்லாம் ஆண்டவர் செய்ய போறாரு. ஆண்டவர் சொன்னதை நிச்சயம் செய்வார். ஆண்டவர் சொன்னதை நிச்சயமா செய்வார். அது எப்படி நடக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம யோசிக்கவே கூடாது. ஏன்னா காற்றையும் காண மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம். இந்த பள்ளத்தாக்கு தண்ணினால் என்ன செய்யும்? நிரப்பப்படும். ஆமாம், நான் சொல்லுவேன், எங்கள் ஊரில் சுந்தரபாண்டியபுரத்தில் மழை பெய்யணும்னு தேவையே இல்லை, ஆனால் குளத்துக்கு தண்ணி வந்துடும். ஆமாம், ஏன்னா குற்றாலத்தில் மழை பெஞ்சா இங்கே குளத்துக்கு தண்ணி வந்துடும். ஆமென். நாங்கள் காற்றையும் பார்க்க வேண்டாம், மழையும் பார்க்க வேண்டாம். குளம் சுந்தராண்டியத்து குளம் எப்போதும் நிறைஞ்சே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதனால் நம்ம அதை குறிச்சிலாம் யோசிக்க வேண்டாம். நம்ம யாக்கோபனுடைய வாழ்க்கையில் அவன்கிட்ட இருந்ததான காரியம் என்ன ஆச்சரியம்னா, யாக்கோபு மாத்திரம் ஒரு ஆச்சரியமான மனுஷன். ஆண்டவரே வந்து அவனுக்கு எல்லாம் சொல்லுவார். ஆண்டவரே வந்து சொல்லுவார். நம்மளாக இருந்தால் இருட்டாயிட்டுயா, எல்லாரும் கைவிட்டாங்க, இருட்டாயிட்டுனா நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஒரே அழுக, அப்பா ஏசப்பா ஏசப்பா எங்களை காப்பாத்துக்க அப்படின்னு ஏதாவது என்னமாவது பண்ணிட்டு போடல. அந்த இடத்துல அவன் ஒன்றுமே பண்ணலை, அவன் பாட்டில் இருக்கான் அந்த இடத்துல. நிம்மதியாக கல்லை வச்சுட்டு பேசாமல் படுத்து தூங்குதான் நம்ம ஆள். ஆனால் அவன்கிட்ட படுத்து தூங்குற ஆள்கிட்ட வந்து ஆண்டவரே பேசுகிறாரு, நான் இப்படிலாம் உனக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. அதை நீங்கள் படித்து பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவரே அவன்கிட்ட வந்து என்ன செய்வார்? அவன் வாண்டடாக வந்து நான் உன் கூட இருப்பேன், உன்னை காத்துக்கொள்வேன், உன்னை கைவிட மாட்டேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் நிமித்தம் பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் இருக்குது, அதுக்கு காரணங்கள் இருக்குது. அவனுடைய வாழ்க்கையில் உள்ள விஷயங்கள். ஆதியாகமம் 25:27 வாசிங்க. இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் வண்ண சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஆமென், அல்லேலூயா. அருமையான ஐயா ஜெபம் பண்ணாங்க, நமக்குள்ளே நிறைய நல்ல குணங்கள் உருவாகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அவன் கூட இருந்ததுக்கு, அவனை காத்து கொண்டதுக்கு, அவனை கைவிடாமல் இருந்ததற்கு, அவனுடைய வாழ்க்கை நல்ல குணமுள்ள ஒரு ஆளாக அவர் இருந்திருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. நான் எப்போதுமே சபையில் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எல்லாம் எங்கே ஆண்டவர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறார் அப்படின்னா 9 கனியில் தான் ஆண்டவர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. எல்லா லிங்கையும் ஆண்டவர் எங்கே வச்சுருக்கிறாரு? அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இவனை தேடி தேடி வந்து ஆண்டவர் பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான். இப்போ நான் ஒரு குணசாலி அப்படின்னு நான் ஈஸியாக சொல்லிடுவேன். நான் ஒரு குணசாலி அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட என்ன செய்வேன்? ஈஸியாக சொல்லிடலாம். வேதத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம்
1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். அந்த வார்த்தை தேவனுக்கு முன்பாக, இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்களேன். தேவனுக்கு முன்பாக, மனைவிக்கு முன்பாக அப்படின்னு அல்ல, கணவனுக்கு முன்பாக அப்படின்னு அல்ல, சபைக்கு முன்பாக அப்படின்னு அல்ல, பாஸ்டர் முன்பாக அப்படின்னு அல்ல, தேவனுக்கு முன்பாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், யாக்கோபு தேவன் பார்க்கறதான வேளையில் நல்ல குணசாலியாக இருந்திருக்கிறான். தேவன் பார்க்கறதான வேளையில் நல்ல குணசாலியாக இருந்திருக்கிறான். பல நேரங்களில் நாம் மற்றவங்களே தான் பார்த்துட்ருப்போம், நம்மளை பார்க்க மாட்டோம். நான் என்ன சொல்லுதேன், உங்களை சொல்லலை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அந்த தாவீதை அவங்க அண்ணன்மார் சொல்லுதான், உன்னைய பற்றி எனக்கு தெரியுமில்ல, நீ ரொம்ப எப்படி இறுக்கமான ஆளுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்க அண்ணன். உன்னைய பற்றி எனக்கு தெரியாதா அப்படிங்க சொல்லுது. உங்களுக்கு புரியுதா? ஆனால் ஆண்டவர் அவனை எப்படி பார்த்தாரு? ஈசாயின் குமாரன் எனக்கு இன்பமானவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாகிறதற்கு, உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களோடு கூட இருக்கிறதற்கு, உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை கைவிடாமல் நடத்துவதற்கு, நீங்கள் போகிற இடமெல்லாம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறதற்கு ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நல்ல குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்துவோம். 9 கனிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவோம். அது ஒன்று தான். அவன் குணசாலியாக இருந்தான், கூடாரவாசியாக இருந்தான் அப்படின்னு அழகாக எழுதியிருக்கு. நல்ல குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய குணம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ஏன் என்னைக்கும் வறுமை, என்னைக்கும் தரித்திரம், முன்னேற முடியலை, என்னைக்கும் தரித்திரம். காரணம் என்ன தெரியுமா? குணம் மாறலை, வளர்ச்சி அடையலையா? நம்ம கவனிக்கணும். குணம் மாறலை, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியலையா? குணம் மாறலை, ஜெபம் அதிகரிக்கலையா? குணம் மாறலை. குணம் மாறினா தான் என்ன செய்யும்? ஜெபம் அதிகரிக்கும். யாராவது தலையில் கை வச்சா ஜெபம் அதிகரிக்கும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஊழியர்கள் இன்னைக்கு தேசத்தில் பயன்படுறாங்க, நமக்காக ஊழியர்களை தேவன் வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் நமக்கு ஒரு புஷ் கொடுக்கிறார், அவ்வளோதான். அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம செல்வதற்கு, கடந்து செல்வதற்கு ஒரு புஷ் பண்ணுகிறதை போல ஊழியர்களை ஆண்டவர் இன்னைக்கு வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாற்றத்தை அடையாவிட்டால், கோழி கத்துகிறதான வேளையில் அந்த குஞ்சு அந்த கோழியினுடைய சிறகுக்குள்ளே வராவிட்டால் எந்த மாற்றமும் உருவாக போகிறதில்லை, எந்த மாற்றமும் உருவாக போகிறதில்லை. கவனிங்க, நீங்கள் கவனிக்கணும். நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் கவனிக்கணும். ஏன் ஒரு அரை மணி நேரம் கூட என்னால் ஜெபிக்க முடியல? காரணம் என்ன? ஏன் அபிஷேகத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்ட முடியல? காரணம் என்ன? குடும்பத்தில் சில நன்மைகளில் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்ட முடியல? காரணம் என்ன? நாம் நம்மளை தான் யோசிக்கணும். தேடி தேடி ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கிறாரே, தேடி ஆசீர்வதிக்கிறாரு யாக்கோப. ஆமாம், நீங்கள் அடுத்தலாம் வாசிக்கிற தேவ தூதர்கள் அவனை சந்திக்கிறாங்க. அவன் கேட்குறானா, நம்ம இன்னைக்கு தூதர்களை பார்ப்பதற்காக பல நாட்கள் உபவாசம் பண்ணி இருந்தும் தூதர்களை இன்றைக்கு பலரால் பார்க்க முடியலை. ஏன் சங்கரால் பார்க்க முடியலை? நான் என்னத்தான் சொல்லுதேன், குற்றவாளியாக பேரக்கூடாதுன்னு ஒரு 10 நிமிஷம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. நேரத்தே ஒரு ஊழியக்காரர் டிவியில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார், கள்ளிமானின் நாவை எனக்கு தாரும். அந்த நேரத்தில் நான் நாக்கில் கையை வச்சு இப்படி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கும் கல்விமானின் நாவை தாங்கப்பா, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல, இருதயத்தை தேற்றக்கூடிய பலப்படுத்துகிற வார்த்தை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன், உண்மையாக ஜெபம் பண்ணேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரு தாகம் இருக்குங்க, அதனால தான் நான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? சும்மா நம்ம ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு இல்லைங்க. ஒரு சாதிச்சு ஆண்டவருக்காக பாருங்க, நம்மளை நிறுத்துவதற்காக அல்ல, ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறவைகளை நல்ல திறம்பட செஞ்சு பாருங்க, உலகத்தில் கர்த்தருடைய நாமத்தை அருமையான ஐயா ஜெபம் பண்ணதை போல நம் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை நம்ம இந்த பூமியில் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். நாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? நம்ம கர்த்தருக்குள்ள எத்தனை வருஷம் ஆச்சு? நம்ம ஆண்டவருடைய திருச்சபைக்கு வந்து எவ்வளவோ வருடங்கள் ஆயிட்டு, இன்னும் நம் மூலமாக ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறதா? இல்லையே. நம் மூலமாக ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படணுங்க, தேசத்துல உயர்த்தப்படணும். நம்முடைய சொந்தக்காரன்லாம் பார்த்துட்டு இருக்கிறான், ஆண்டவருக்குள்ள போனானே என்ன நடக்கு, என்ன நடக்கு, சங்கருக்கு என்ன நடக்கு, சங்கருக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி வெளியே இருந்து ஒரு பெரிய கூட்டம் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. நான் விட்டு வந்த ஆட்கள் எல்லாம் என்னை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவர்களுக்காவது நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டிய இருக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல குணம். நான் ரொம்ப அதில் சொல்ல விரும்பல. ஏசாயா 43:4 சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ஏசாயா 43:4 வாசிங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம்பச்சாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். அடுத்து வாசிங்க. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்கள் இருந்தும் குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடராய் இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? போதும். ஆமென். அல்லேலூயா. நான் அடிக்கடி இந்த வசனங்களை வாசிப்பேன். என் மக்கள்கிட்ட சொன்னேன், நமக்கு இந்த சுந்தரபாண்டியபுரம் தான் ஒரு எல்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. நம்முடைய ஊழியத்தினுடைய எல்கை அப்படின்னு கேட்டால் இந்த உலகம் ஃபுல்லாக நம்ம ஊழியத்தினுடைய எல்கையாக இருக்குது. ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் பேர் தான், ஆனாலும் நான் எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், உலகத்தின் கடைக்கோடியிலிருந்து சுந்தரபாண்டியபுரம் மார்நாதா திருச்சபைக்கு ஆண்டவர் ஆட்களை கொண்டு வருவார்னு சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. விசுவாசித்து நான் சொல்கிறேன், இந்த வார்த்தைகளை விசுவாசித்து சொல்கிறேன். ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். எவ்வளவு தூரம் சங்கர் அருமை ஆயிட்டே இருக்கணும், எவ்வளவு தூரம் அருமையாகிறணும் சங்கர். நான் என்னத்தான் சொல்லுதேன், உங்களை யாரையும் சொல்லலை, அதனால நீங்கள் வருத்தப்படாதீங்க. எவ்வளோ தூரத்தில் சங்கர் அருமையாகிறணும், எவ்வளோ தூரம் அருமையாக. ஆமென். அல்லேலூயா. வடக்கை இருந்து கொடுன்னு சொல்லுவார். சங்கர் அருமையாகிற வேளையில் வடக்கு பகுதியிலிருந்து கொடுன்னு சொல்லுவார். சங்கர் அருமையாகிற வேளையில் தெற்கு பகுதியிலிருந்து கொடுன்னு சொல்லுவார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், அங்கே சொல்லியிருக்கு, தெற்கை நோக்கி வைத்திராத. ஆமாம், தெற்க தான் என்ன செய்யணும், அங்கே கொடுன்னு சொல்லலை, வச்சிராத, சீக்கிரமாக போ. அந்த வார்த்தையை கவனிங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெருக்கம் தேவை. பெருக்கம் வேணுங்கிறவங்கள ஒரு அல்லையிலே சொல்லுங்க. பெருக்கம் வேண்டாம்ங்கிறவங்கள ஒரு அல்லையிலே சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நிறைய பாயிண்ட் இருக்கு, நேரம் முடிஞ்சிட்டு. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும், ஒரே ஒரு பாயிண்ட் ஐயா, ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும், ஏன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நல்ல பாயிண்ட். தயவு செய்து இந்த குணம் காரியங்களில் நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையை மட்டும் பார்த்து தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாவற்றையும், விசுவாசிகள் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதோட லிங்க் பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாவற்றையும் லிங்க் பண்ணி வச்சிருக்கிறார். என் வரத்தை கூட அதில் தான் லிங்க் பண்ணி வச்சிருக்கிறார்.
எந்த அளவுக்கு நாம் மாறுகிறோமோ, எந்த அளவுக்கு நாம் அருமையாகிறோமோ, ஒரே நாளில் நாம் அருமையாகிறதில்ல, ஆனால் அனுதினமும் நாம் அருமையாயிட்டே இருக்கணும். வார்த்தை கேட்க கேட்க நாம் அருமையாயிட்டே இருக்கணும். சரியா? ஒரு நேரம் நமக்கு நல்லதாக தெரிஞ்ச விஷயம், அது மறுபடி திரும்ப ஆண்டவர் நமக்கு ஒரு வசனத்தை உணர்த்துகிறதான வேளையில் அது தவறு என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் உணர்த்துகிறதான அந்த நேரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மளை சுத்தப்படுத்திக்கிட்டோம்னா, நம்மளை நல்லாக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 2வது ஆதியாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2வது இந்த பெரிய பெருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம் வாசிங்க. 29:10 வாசிங்க. யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினார். எல்லாரும் நல்லா கவனிங்க. பெரிய பெருக்கம் வரணும்னா, விருத்தி உண்டாகணும்னா, முன்னேற்றம் உண்டாகணும் அப்படின்னா உழைக்கணும். என்ன செய்யணும்? உழைக்கணும். அது எப்படி உழைக்கணும் தெரியுமா? பலனை எதிர்பார்க்காம உழைக்கணும். மாமாவுடைய ஆட்டுக்கு தண்ணி காட்டினா மாமா ஏதாவது தருவார்னு சொல்லி மாமாவுடைய ஆட்டுக்கு யாக்கோப்பு தண்ணி காட்டல. மாமா ஏதாவது கொடுப்பாருன்னு சொல்லி என்ன செய்யல? தண்ணி காட்டல. நீங்க அடுத்து 29ஆம் அதிகாரம் 14-15 நீங்க வாசிங்க. அப்பொழுது லாபான் நீ என் எலும்பும் என் மாம்சமும் ஆனவன் என்றான். ஒரு மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான். பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? ஆமா, அப்ப ஒரு மாசமும் யாக்கோபு என்ன பண்ணியிருக்காரு? ஒரு மாசமும் வேலை பார்த்திருக்காரு. மாமாட்ட போய் சம்பளம் எவ்வளவுன்னு பேசல. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், சொரண்டையில் ஒரு இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அங்கே ஒருத்தர் இருப்பார். கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்காருன்னு சொல்லுவார் அவர். அப்போ யாராவது ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபா என் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாங்கன்னா நான் அப்படியே ஊழியத்தை சூப்பராக செஞ்சிருவேன் அப்படிம்பார் அவர். ஆமென். அல்லேலூயா. நான் மனசில் நினைப்பேன், நீ என்றைக்குமே அவருக்கு ஊழியத்துக்கு வேண்டாண்டா அப்படின்னு மனசில் நினைப்பேன். நீலா ஊழியத்துக்கு வந்து என்ன செய்ய போகிறேன்னு மனசில் நினைப்பேன். பலனை எதிர்பார்க்காம என்ன செய்யணும்? உழைக்கணும். ஊழியத்தில் நாங்கள் இருக்கணும்னா பலனை எதிர்பார்க்கக்கூடாது. சரியா? உடன் ஊழியர்கள் நிறைய பேர் நீங்கள் இருக்கீங்க. ஒரு சகோதரனாக நான் சொல்கிறேன், பலனை எதிர்பார்க்காதீங்க, உழைங்க. என்ன தருவாங்க, போனால் என்ன தருவாங்க அப்படிங்கிற எண்ணம் அல்ல, உழைக்கணும். உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நமக்கு கொடுத்துருக்கிறதான அந்த பொறுப்பை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். விசுவாசிகள் நீங்களும் என்ன செய்யணும்? கர்த்தருக்காக உழைங்க. வீட்டுக்காக என்ன செய்யணும்? உழைக்கணும். விருத்தியை பார்க்கணுன்னா உழைக்கணும். இருட்டோடு எந்திரிச்சு இருட்டின பிறகு தூங்கணும். ஆமென். அல்லேலூயா. பெண்கள்லாம் சொல்லுங்கள், இருட்டோடு எந்திரிச்சு இருட்டின பிறகு தூங்கணும். அப்போ தான் விருத்தி உண்டாகும், அப்போ தான் பெருக்கம் உண்டாகும். ஆமாம், இப்போ எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்கு. வெளிச்சம் வந்த பிறகு எந்திரிச்சு எல்லாம் ஆப்போசிட்டாக நடந்துகிட்ருக்கு. அன்றைக்கி வேதத்தில் நடந்த எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அன்றைக்கி யாக்கோபு கொடுத்து பொண்ணு கட்டிட்டு வந்தார், இன்னைக்கு வாங்கி பொண்ணு கட்டுதோம். எல்லாமே அப்படி தலைகளாக நடந்துகிட்ருக்கு. அன்னைக்கு நடந்த எல்லாமே இன்றைக்கி தலைகளாக நடந்துகிட்ருக்கு. அன்றைக்கெல்லாம் நான் உடன் ஊழியராக இருந்திருக்கிறேன் ஒரு சபையில். அந்த ஐயாட்ட போய் எனக்கு எவ்வளோ சம்பளம் தருவீங்க நான் கேட்கவே இல்லை. நான் வந்து என்ன பெருசாக பேசணும்னு நினைக்காதீங்க. அன்னைக்கெல்லாம் எனக்கு இந்த விவரமே தெரியாது. அந்த விவரமே தெரியாத காலத்தில் அந்த சபையில் கட்டிட வேலை நடக்கும். காலையில் எந்திரிச்சு நான் போவேன், நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு தான் நான் போவேன். அங்கே போனோன்னே, தம்பி இன்றைக்கி ஒரு பக்கம் போக வேண்டியது இல்லை அப்படின்றாரு. உடனே இப்போ என்ன செய்ய தெரியுமா? அங்கே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கணும். அந்த ஊரில் ஒயிட் அண்ட் ஒயிட்டை கலட்டிட்டு அங்கே ஒரு சாரை இருக்கும், ஒரு பனியை இருக்கும், அதை போட்டுட்டு அங்கே மண் நிறைய குமிஞ்சு கிடக்கும். அந்த மண்ணை வெட்டுவேன், நான் பாட்டில் சுமந்து அங்கே போட்டுகிட்டே இருப்பேன். ஒரு மிஷின் மாதிரி நான் பாட்டில் அள்ளி என் வேலை நடந்துகிட்டே இருக்கும். அவர் என்கிட்ட மண்ணெள்ளி போடுன்னு அவர் ஒரு நாளும் சொன்னது கிடையாது.
தம்பி இதை செய் அதை செய்யணும் ஒரு நாள் சொன்னது கிடையாது. நான் எதுக்காக இதை சொல்கிறேன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பலனை எதிர்பார்க்காம உழைக்கணும். ஊழியம் செய்கிறோன்னா நாங்களும் அப்படி தான், நீங்களும் அப்படி தான். எல்லாரும் பாருங்கள், மாமியாரால் என்ன நன்மை, இந்த மாமியாருக்கு என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மனுஷன் இன்னைக்கு நினைக்கும். அப்பா அம்மாவால் இப்போ ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த அப்பா அம்மாவுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனுஷன் நினைக்கும். பெருக்கம் உண்டாகாது காரணம் அதுதான், நன்மை உண்டாகாது காரணம் அதுதான். பலனை எதிர்பார்க்காம நம்ம என்ன செய்யணும்? செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். ஊழியத்திலையும் இந்த சபைக்கு போனால் பலனை எதிர்பார்க்காம நம்ம என்ன செய்யணும்? சபையினுடைய வேலைகளை செஞ்சுட்டே இருக்கணும். இன்றைக்கி எங்கே போனாலும் கை நிற்காது. இன்றைக்கி சில நேரங்களில் கையெல்லாம் நான் நிறுத்தி வச்சுருக்கேன். ஏன் கையை நிறுத்தி வச்சுருக்கேன் தெரியுமா? அதனால் சில பிரச்சனைகளும் இருக்குது, அதனால் கையை நிறுத்தி வச்சுருக்கிறேன். ஒரு நாள் போய் ஒரு ஆளுக்கு போய் உதவி செஞ்சுட்டா மறுநாள் ஃபோன் பண்ணி பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறது. எனக்கு சில வேலைகள் தெரியும், பில்டிங்கில் சில வேலைகள் தெரியும். உடனே என்ன பண்ணுதுன்னா ஃபோனை பண்ணிவிட்டு இன்றைக்கி சும்மா இருந்தீங்கன்னா வாங்கினேன், அப்புறம் ஏன் வேலையை பார்க்காம அந்த ஏற்கனவே அந்த வேலையை பார்க்கக்கூடாதுன்னு அவர்கிட்ட சத்தியம் பண்ணி தான் இந்த வேலைக்கு வந்திருக்கு. மறுபடியும் அந்த வேலையை பார்க்க வச்சுருந்தாங்க. ஆனால் உழைக்கணும். பாருங்கள், சிலர்லாம் நான் பார்ப்பேன், அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. அருமையான ஜஸ்டின் அண்ணெல்லாம் இருக்கிறாங்க, மீட்டிங் முடிஞ்சால் உடனே வாளியை தூக்கிடுவாங்க. சிலர்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வருது பாருங்கள். அவரெல்லாம் நிறுத்துங்க, அவரை நிறுத்தினாலும் அவரை நிறுத்த முடியாது, நம்ம நிறுத்த முடியாது. பலனை எதிர்பார்க்காம என்ன செய்யணும்? உழைக்கணும். ஊழியர்கள் நாங்களும் உழைக்கணும், நீங்களும் என்ன செய்யணும்? உழைக்கணும். இன்னைக்கு பலனை எதிர்பார்க்குறாங்க. பல இடங்களுக்கு நான் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். ஊழியத்துக்கு போயிட்டு அங்கேருந்து வரையில் பெருமையாக வந்திருக்கிறோம் நாங்கள். ஆனாலும் கர்த்தர் கைவிடலை. ஏதோ கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஊழியம் இல்லை, நீங்கள் ஏதோ கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக ஜெபிக்கலை. கர்த்தர் எங்களுக்கு இந்த பெரிய பொறுப்பை தந்திருக்கிறாரு, அதனால் இந்த ஊழியத்தை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சில விசுவாசிகள்லாம் பேசிக்கிட்டு தாங்க, அவங்களுக்கு எங்கேயோ அமெரிக்காவில் இருந்து கோடி கோடியாக வருது. பாருங்கள், நான் சுந்தரபாண்டியபுரத்தில் இருக்க ஒரு மூலையில் இருந்துகிட்டு இருக்கேன், ஒரு சின்ன சபை கொஞ்சம் பேரை வச்சு நடத்திட்டு இருக்கேன். மக்கள் என்ன பேசிக்கிட்டு தாங்க தெரியுமா? உள்ளே வாரவனும் பேசிக்கிட்டு தான், வெளியே போகிறவனும் பேசிக்கிட்டு தான், எங்கேயோ அமெரிக்காவில் இருந்து கோடி கோடியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க வார்த்தையின்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆமேன்னு சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். யாக்கோபுடைய வாழ்க்கையில் சம்பளத்தை 10 முறை மாத்துறாரு. எவ்வளவோ காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? போன அன்னைக்கே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா வீட்டில் இருக்கிற வேலையில் ஆடு தானே மேய்ச்சிட்டு இருந்தார். அவர் வீட்டில் இருக்கையில் அந்த ஆடுகளை கண்ட்ரோல் பண்ண இந்த ஒர்க்கை தான் பண்ணிட்டு இருந்தார். இப்போ மாமனார் ஆடு, அது என்ன டைம் பார்த்தா மணி எத்தனை? 3 மணிக்கு ஆடெல்லாம் வருது, 6 மணி வரைக்கும் ஆடுகள்லாம் மேயணுமே, தண்ணி பாய்ச்சி இன்னும் மேய விடலாமல் ஆடை அப்படிங்கிறாரு. உடனே கல்லை புரட்டுறாரு, தண்ணியை பாய்ச்சி அந்த ஆடுகளுக்கு தண்ணியை கொடுக்குறாரு. அங்கே போய் 1 மாதம் மாமா வீட்டுக்கு போகிறோம். சரி, நீங்களே இப்போ விருந்துக்கு மாமா வீட்டுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன். ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனால் என்ன பண்ணுதீங்க? நம்ம பாட்டில் உட்காந்துருப்போம், அவங்க இட்லி கொடுப்பாங்க, சாப்பிடுவோம், மத்தியானம் எல்லாம் பண்ணுவோம். இவன் மாமனார் வீட்டுக்கு போயிருக்கான் பல வருஷம் கழிச்சு. இன்னைக்குள்ள மருமகன்னா அது வேற மாதிரி. ஒரு அம்மா அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கு, மாடனுக்கு போடுறதும் ஒன்று தான், மருமகனுக்கு போடுறதும் ஒன்று தான் அப்படிங்கிறது அம்மா. இன்னைக்குள்ள மருமகனை பாருங்க, இதான் காலம் மாறி கிடக்கு. அன்னைக்குள்ள மருமகன் மாமனார் ஆட்டை என்ன செஞ்சிட்டாரு? போனோடனே பத்திட்டு போயிட்டாரு. எப்போ சம்பளத்தை பற்றி பேசுறாரு தெரியுமா? எப்போ சம்பளத்தை பற்றி பேசுறாரு? இப்போ ஒரு லைட்டாக சம்பளத்தை பற்றி ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் சம்பளத்தை பற்றி சம்பள காரியம்லாம் எப்போ வருது தெரியுமா? யோசேப்பு பிறந்ததுக்கு அப்புறம் தான் சம்பள காரியத்தை பற்றியே பேசுகிறாரு. அதுக்கப்புறம் தான் சம்பளத்தை பற்றி ஒரு டீல் பண்ணுறாங்க. அதையும் நம்மால் 10 முறை லாபான் மாத்துறான். ஆனால் அந்த தேவன் அவனோடு கூட இருந்தபடியினால். ஆமென், அல்லேலூயா. அவன் சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய தேவன் மாத்திரம் என் கூட இல்லைன்னா உங்க அப்பா என்னைய ஓட்டாண்டி ஆக்கியிருப்பான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நல்ல உழைப்போம், உற்சாகமாக இருக்கணும். எப்போதும் எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்கணும். அது அதனுடைய அர்த்தம். எதை செஞ்சாலும் உற்சாகமாக செய்யணும், சுறுசுறுப்பாக செய்கிறோம் அப்படிங்கிறது இல்லை, எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? சபையை சுற்றி வரணும். இப்போ நான்லாம் ஊழியக்காரனாக இருக்கோம்னா சபையை சுற்றி வரணும். சபையை விட்டு என்ன செய்யக்கூடாது? எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு நான்லாம் இப்போ முடிவு எடுத்திருக்கேன். சபையில் வேலை பார்க்கணும். செவ்வாய்க்கிழமை வேலை நடக்கு, புதன்கிழமை இப்போ வேலை நடக்கு, வெள்ளிக்கிழமை வேலை நடந்துட்டுருக்கு, ஞாயிற்றுக்கிழமை வேலை நடந்துட்டுருக்கு. இடைப்பட்ட நாட்களில் என்ன வேலையை வைக்கலாம்? அப்போ தான் என்ன செய்யும்? விருத்தி அடையும். ஆமென், அல்லேலூயா.
ஞாயிற்றுக்கிழமை திறந்து ஞாயிற்றுக்கிழமை அடைச்சா என்ன செய்யாது? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சிலர் தேவ சித்தத்தை கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஆள் சொல்லுவார் என்கிட்ட, தேவ சித்தம் பாஸ்டர் ஏன் சும்மா இருக்கீங்க, மந்த்லி ஒரு கூட்டம் நடத்தலாம், ஒரு சிறுவர் ஊழியம் செய்யலாம், சபையில் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் போதும். அவர் சொல்கிறாரு, சிறுவர் ஊழியம் செய்யணும்னா அதுக்காக ஜெபம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் செய்யணும் அப்படிங்காரு. ஆமென், அல்லேலூயா. நான் எங்களையும் சேர்த்து சொல்லுதான், அதான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நாங்களும் வேலை செய்யணும், நீங்களும் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். பலனை எதிர்பார்க்காம என்ன செய்யுங்க? வேலை செய்யுங்க. பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். மூன்றாவதாக ஒரே ஒரு காரியம் வேகமாக சொல்கிறேன். அவன் கெஞ்சி ஜெபம் பண்ணான். அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஓசியா 12:3-4 வாசிங்க. ஓசியா 12:3-4 வாசிங்க. அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிக்காலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோட போராடினான். தன் பலத்தினால் தேவனோடு போராடினான். அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே போதும், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். இந்த 3 காரியத்தை கண்டிப்பா செய்யுங்க. அடுத்த வருஷத்துல பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். நல்ல குணம் நமக்குள்ள உண்டாகட்டும். பலனை எதிர்பார்க்காம உழைப்போம். 3வது, நல்ல ஜெபிப்போம், கெஞ்சி ஜெபிப்போம். அந்த ஜெபம் வந்து சாதாரணமான ஜெபம் இல்லை. எப்போது பண்ணுகிறத போல ஒரு ஜெபத்தை என்ன செய்யல? யாக்கோபு பண்ணலை. 2024 வரைக்கும் நம்முடைய ஜெபம் எப்படி இருந்ததோ அது அப்படி போயிடட்டும். இனி இந்த நாளைக்கு அப்புறம் நம்முடைய ஜெபம் யாக்கோபுடைய ஜெபத்தை போல மாறட்டும். போராடி ஜெபிக்கிற ஜெபத்தை போல நம்முடைய ஜெபம் என்ன செய்யணும்? மாறட்டும். கெஞ்சி ஜெபிக்கிறதான அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யட்டும்? உண்டாகட்டும். நம்முடைய நிலைமைகளை நினச்சி எப்போ கெஞ்சி ஜெபிக்க முடியும் தெரியுமா? நம்முடைய நிலைமைகளை நம்ம நினச்சி பார்த்தா மட்டும்தான் நம்ம கெஞ்சி ஜெபிக்க முடியும். அவன் அவனுடைய நிலைமையை நினச்சி பார்க்க, அண்ணன் கொள்ளதுக்கு வாரான், என்ன செய்ய? அந்த டயத்தில் தான் என்ன செய்யறான்? கெஞ்சி ஜெபிக்கிறான். நம்முடைய நிலைமைகளை நம்ம பார்க்கணும். நான் ஆண்டவருடைய நாம இன்னும் என்னால் மகிமைப்படலையே, இன்னும் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு பலன் இல்லையே, இன்னும் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு வெற்றி இல்லையே, ஒரு அதிகரிப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி பார்க்கறதான வேளையில் நம்ம என்ன செய்யலாம்? கெஞ்சி ஜெபிக்கலாம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் செய்யுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக பெரிய காரியத்தை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். நான் எப்போது மக்கள்கிட்ட அதான் சொல்லுவேன். என்ன பிரசங்கம் பண்ணிட்டு நான் சொல்லுவேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். என்னுடைய சபையை என் ஆண்டவர் பெருக வைக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் தரப்போகிறார். என்னுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தரப்போகிறார். என்னுடைய அபிஷேகத்தில், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தில் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தரப்போகிறார். பணத்தில் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் எனக்கு தரப்போகிறார். பொருளில் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் எனக்கு தரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எல்லாரும் ஆமென் சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா? அப்படியே ஆகட்டும். நான் எனக்கு தரப்போகிறான்னு சொன்னேன், நீங்கள் என்ன சொல்லணும்? எனக்கும் தருவார் அப்படின்னு சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.